காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வை ராசிக்கு இருக்கு. ஆனா குரு வக்கரமாகி பாக்குறாரு. வக்கரமானாலுமே ராசிநாதன் ராசியை பாக்குறதுனால அவர் எப்படி இருந்து பார்த்தாலும் ராசி சுபப்படுது. குருவோட பார்வையில ராசி சுபப்படுது. அதனால அந்த ராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல மாசமா தான் இருக்கு. எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்துல இருந்தாங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இப்ப எல்லாருமே 3ஆம் இடத்துல இருக்க ராகுவோட கனெக்ட் ஆகுறாங்க. குருவின் பார்வையில இருக்காங்க. சோ ராசியை குரு பார்த்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க ராகுவையும் குரு பாக்குறாரு. அந்த ராகு இருக்கிற இடத்திலேயே இப்ப எல்லா கிரகமும் போய் மாட்டுது. சுக்கிரன் போறாரு, புதன் போறாரு, சூரியன் போறாரு, செவ்வாய் போறாரு. அப்ப 3ஆம் இடம் பலம் பெறுது. அப்ப இவங்க முயற்சி எடுக்கிற எல்லா விஷயமும் இந்த மாசம் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். அப்ப தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல மாசமா தான் இருக்கு. ஏன்னா ராசிநாதன் ராசியை பாக்குறாரு. அந்த 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் பலம் பெறுறதுனால எடுக்கிற முயற்சி வந்து இந்த மாசம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். 3ஆம் இடம் பலம் பெறுறதுனால எக்ஸலண்டான ஒரு மாசமாக தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. தனுசு ராசிக்காரவங்க வழிபட வேண்டியது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதி, அதாவது சாய்பாபா, ராகவேந்திரா போன்ற மகான்கள் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, கணக்கம்பட்டி சித்தர்னு பழனி பக்கம் இருக்காரு. அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் ஜீவசமாதி போய் வியாழக்கிழமை ஒரு தீபம் போட்டு தரிசனம் பண்ணுவது காலச்சிறப்பு. நன்றி.